மிலிட்ரிக்காரர் சொல்கிறாப்புல, இந்த இடத்துலக்கு இவ்வளோ தியரி இருக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. சரி, நம்ம எப்படியோ என்ன பண்ணுறோம், இப்போ 4 ஜங்ஷனுக்கு தேடணும். 4 ஜங்ஷன்லையுமே நம்ம அடிக்க வச்ச கல்லை காணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நைட் எல்லோரும் இங்கே படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஃப்ரெண்டும் கரெக்டு, அப்படி தான் எனக்கும் தோணுது அப்படின்றாரு. உடனே நம்ம செகண்ட் ஹீரோவை கேட்குறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ ஆமாம் அப்படின்னு மண்டையாட்டுறாரு. நம்ம செகண்ட் ஹீரோக்கு பெருசாக டைலாகே இல்லை, பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டும் சரி முடிவு பண்ணியாச்சுல, நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் தேலெல்லாம் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில் விடியுது. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய கேங்கை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்தாங்களா, 2-3 பேர் இருக்காங்க போல இருக்குது. ஸோ அங்கே ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. பார்த்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா தான் இருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம பேரனை நீ போய் மறுபடியும் அந்த கப்பலுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த கப்பலை பார்த்துட்டு பயந்துட்டு திரும்புகிறான். உடனே நம்ம ஹீரோவா, இங்கே பாரு, நீ பயப்படுறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே நீ டெவில்ஸ் சைல்டுன்னு பார்த்து பயப்படுறது வெறும் ஒரு மெக்கானிசம் ஷேடோ ப்ளே, அவ்வளோதான். அதாவது மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க யாரோ அப்படின்னு சொல்கிறாரு.